தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்திட்ட மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நடைபெறும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி பெருமை சேர்த்து சிறப்புரை ஆற்றினார். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்திட்ட மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நடைபெறும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி பெருமை சேர்த்து சிறப்புரை ஆற்றினார். முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி K. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க தாய்மொழியாம் தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நடைபெற்றது. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் T. ஜேம்ஸ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பொள்ளாச்சி நகரக்கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி வீர வணக்க நாள் பேருரையாற்றினார். மேலும் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி வ. ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் கழக பேச்சாளர் காட்டுமன்னார் கோவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் N. முருகுமாறன் மற்றும் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கழக மாணவரணி நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீரநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடிய தகுதி நமக்கு தான் இருக்கு, அதிமுக மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே தகுதி கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காலம் தெரியும். இந்தி எதிர்ப்பு போராட்டம் முக்கியமான ஒரு போராட்டம். 1938 இந்த போராட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 67 வரை 65 வரை கடுமையா இருக்கு. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா 65 தான் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து 1965 ஜனவரி 25ஆம் நாள் தமிழகத்தில் இதுவரை கண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்தது. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாணவர்கள் இளைஞர்கள்லாம் உயிர் கொடுத்தாங்க. புரட்சி போராட்ட தியாக வேளையிலே தனது இன்னுயிர் நீத்த மொழி போராட்ட தியாகிகளுக்காக இந்த கூட்டம் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறது. கழக மாணவர் அணி ஆண்டுதோறும் இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, மொழிக்காக ஒரு இனம் போரிட்டு வெற்றுகின்றது என்றால் உலக வரலாற்றிலே தமிழ் இனத்துக்கும் தமிழுக்கும் மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. மற்ற மொழிக்கெல்லாம் அந்த பெருமை கிடையாது. அது மட்டுமல்ல, 21/4/1938 ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண அரசு இந்தி மொழிகளை அரசு பள்ளியிலே கட்டாயமாக்க அரசாணை வெளியிட்டது. அதுக்கு பின்னால் தான் இதனை எதிர்த்து தந்தை பெரியார், மறைமலை அடிகளார், சோமசுந்தர பாரதியார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் தமிழகம் முழுவதும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்தது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் பங்கேற்று இந்த போராட்டத்தை நடத்தி
அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதான் 1938 இருந்து 65 வரை இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம். எப்பொழுதெல்லாம் அதை நுழைக்க மத்திய பெறக்கூடிய காங்கிரஸ் அரசு நினைக்கிறதோ அப்பெல்லாம் கடுமையான போராட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்பிருந்த இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடத்தி அந்த மொழிப்போர் போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கோர் கலந்து கொண்டார்கள். இப்போராட்டத்தில் குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாளமுத்து நடராஜன், கீழ்படுவோர் சின்னசாமி, அதே போல பாத்தீங்கன்னா கோரம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதர், அதே போல கேரளூர் முத்து, இங்கே ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, திருச்சி ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், நம்முடைய பீளமேடு தண்டபாணி, பொள்ளாச்சியும் கூட ஏவின்னு சொல்லுவார், இங்கே கூட உயிர்நீத்தவங்க இருக்காங்க 3 பேர். இப்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கு மயிலாடுதுறை சாரங்கமணி என்று நூற்றுக்கணக்கான பேர் அன்றைக்கு தீயிட்டு கொளுத்திட்டு தன் உயிரை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மொழி தமிழ். அதே போல துப்பாக்கி குண்டுக்கு நிறைய பேர் பலியானார். அப்படிப்பட்ட போராட்டம் எல்லாம் நடத்தித்தான் தமிழ் மொழியை நம்முடைய முன்னோர்கள் அப்பிருந்த நம்முடைய முன்னோர்கள் இளைஞராக இருக்கும் பொழுது இலக்காப்பட்டார். 65 பேரறிஞர் அண்ணா அவர்கள் மொழிப்போர் அறக்கோவை ஏற்று தமிழகத்திலே அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல மாநில கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகம், பல்வேறு எல்லா கல்லூரியிலும் இந்த மாணவர்களிடையே மொழிப்போர் போராட்டத்தை எழுச்சியோடு நடத்தி ஆட்சிக்கு வருவதற்கு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நம்ம புரிகின்ற எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர்ஆர் சுடப்பட்டு அவருடைய படத்தை எல்லா பக்கம் போட்டாங்க. 2 காரணம் தான் அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அப்ப இருந்த திமுக ஏழைகளுக்காக ஆரம்பித்த கட்சி, இப்ப இருக்கிற திமுக குடும்ப கட்சியா போயிடுச்சு. அது வேற இது வேற. இன்றைக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு இன்றைக்கு திமுக என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியும். அதனுடைய சொத்தாவே குடும்ப சொத்தாவே மாறிடுச்சு. இன்னைக்கு யாருமே திமுக ஓட்டு போட, யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்களா? தொழிலாளர் போடுவாங்களா? முதலீட்டாளர் போடுவாங்களா? ஏழைகள் போடுவாங்களா? நடுத்தரவர்கள் போடுவாங்களா? திமுக எப்ப ஓட்டு போடுங்க? அரசு ஊழியர்களோட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றோம். ஆகவே இந்த ஆட்சி அவ்வளவுதான். அன்னைக்கு 1.5%. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையான அதிருப்தி. நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க 6% குறைவு. அன்னைக்கு தனியா இருந்த சின்ன கூட்டணி இருந்தா கூட நம்ம கிட்டத்தட்ட 21% ஓட்டு வாங்கியிருக்கோம். இது மிகப்பெரிய கட்சி. தைரியம் இருந்தா திமுக தனித்தனியா நின்னா என்றைக்கு அண்ணா திமுக வெற்றி. எடப்பாடி தலைமையில அற்புதமான கூட்டணி அமையும். விடுபட்ட திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு பொள்ளாச்சிக்கும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம். திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவார். ஆகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மாணவரணி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும்